இதெல்லாம் பார்த்தா காமெடியா இருக்கு. ஒரு சிஎம் பேசுற மாதிரியா இருக்கு. நீங்க பேசுறது, நீங்க வர்றதுக்காக ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ரோட பிளாக் பண்றது. மக்கள் தான் புலம்புறோம். 34% வந்து ஓட்டு போட்டாங்க பாத்தியா, அவங்கதான் லூசுக லூசர். இவ்வளோ வீரவசனம் பேசுறீங்களே, ஒரு பிரஸ் மீட் வைங்க. அந்த கட்சியில இருக்க மெம்பர்ஸுங்களை நீங்களே சொல்லுங்க, இது வந்து ஓகேவா அப்படின்ட்டு. நன்றி சொல்றதுக்கு போனாரா இல்ல தேர்தல் பரப்புரைக்கு போனாரான்னு தெரியல. எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு சார், நீங்க தான் சார் சிஎம். இன்னும் எதுக்கு வேற கட்சியை நீங்க பழி சொல்லிட்டே இருக்கீங்க சார்? தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா உங்களை தான் சார் கேட்பாங்க. என் மேலே பழி போடுறாங்க, என் மேலே பழி போடுறாங்கன்னா உங்க மேலதான் பழி போடுவாங்க. நீங்க தான் சிஎம். ஆனா நான் டாஸ்மாக் எல்லாம் இழுத்து மூடிட்டேன்னு சொன்னீங்களே சார், தமிழ்நாடுல இருக்க மொத்த டாஸ்மாக் இழுத்து மூடின ரேஞ்சுக்கு பேசுனீங்க சார் நீங்க பேசுனது. இப்ப டாஸ்மாக் கடை எல்லாம் தமிழ்நாடுல இருக்குது, அதுல வந்து பாலும் தேனும் விக்கிறாங்களா சார்? எனக்கு புரியல, அது கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க 717 கடைகள் வந்து மூடப்படும் சொன்னீங்க, அதையே இன்னும் ஒழுங்கா செய்யல. அதுல பாதி கடைகள் மூடப்பட்டாலுமே வந்து பக்கத்திலே பார் ஓபன் பண்ணிட்டீங்க, பாதி கடைகள் மூடவே படல. இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாம எப்படி சார் உங்களால கூச்சமே இல்லாம மைக்க பிடிச்சு பேச முடியுது உங்களால? நின்னோம், எலெக்ஷன்ல நின்னோம், வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்பயும் வந்து போட்டி 2 பேருக்கு இடையில தான் டிவிகே டிஎம்கேன்னு. இப்ப ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி டயலாக் பேசணும், அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு இவங்களும் கை தட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நேரா உங்களை வந்து அவங்களுக்கான தலைவரா நினைக்கிறாங்க. உங்ககிட்ட நேர பிரச்சனைகளை முறையிட்டா எல்லாம் தீர்ந்து போயிடும் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்களுடைய பிரச்சனைகளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. சரி, பிரஸ் மீட் தான் நீங்க வைக்கல, ஒரு வரையும் பேசல. இதுலயாவது எதையாவது சொல்லுவீங்க பேசுவீங்கன்னு பார்த்தா இதுலயும் வந்து ஃபுல்லா ஸ்கிரிப்டட் டயலாக் முடிச்சுட்டு போட்டாரு. ஏன் நீங்க சொன்னீங்க, அதை ஏன் நிறைவேற்றலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. இந்த மாதிரி ஸ்பீச்சியா நீங்க எதிர்பார்த்தீங்க? உண்மையா சொல்லுங்க. தமிழ்நாட்டுல நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் ஒழுங்கான பதில் இல்ல. தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா பாடப்பட்டது, நோ கமெண்ட்ஸ். மாடு வெட்ட தடை, நோ கமெண்ட்ஸ். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்டது, நோ கமெண்ட்ஸ். மாற்றம் தருவேன்னு நீங்க சொல்லும் போது நானும் ரொம்ப ஆர்வமா இருந்தேங்க. ஆனா வந்து அது பழைய புத்தகத்துக்கு நீங்க வந்து புதுசா கவரை மாத்திக்கிட்டு இது புது புக்குன்னு சொல்ற கதையாவலங்கையா இருக்குது. இது நான் முதல்வன் வந்து ஃப்ரீ கோச்சிங் ஆகுது. ஸோ சிஎம் சார், ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து நல்லா படிச்சுங்க. டிஎம்கே ஒரு தீய சக்தி தூர சக்தி அப்படின்னு சொல்லி நல்லா வந்து டைலாக் விட்டீங்க. ஸோ சூப்பராக நடிச்சிருந்தீங்க. ஸோ அப்படி பேசினா மட்டும் நீங்கள் தலைவராக ஆகிட முடியாது சிஎம் சார். ஸோ எப்பயுமே ஸ்டேஜில் ஆன் ஆகிற உங்க மைக்கு சட்டசபையில் மட்டும் ஏன் மியூட் ஆகி இருக்குது? எங்க 6 நாள்ல அவ்வளோ கொலை கற்பழிக்கு பெண்பால் தப்பு இல்ல, இவ்வளோ பிரச்சனை வந்தா எங்க 6 மாசம் அமைதியா இருக்கிறது? 6 மாசம் அமைதியா இருந்தா பால் தமிழ்நாடே காணாம போயிடும் போல. அதை பொறுக்க முடியாம தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு சார் திமுக தீய சக்தி பராசக்தி ஓம் சக்தி அப்படின்னு பேசிட்டு இருப்பீங்க? அதாவது மக்கள் சார்பா கேள்வி கேட்கிற மீடியா கிட்ட இப்ப வரைக்கும் உங்களால ஒரு பேட்டி கொடுக்க முடியல. ஏன்னா உங்களால பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் அண்ணாவோட ஸ்பீச் வந்து பயங்கரமாச்சு. மக்களுக்கு என்ன நல்லது செய்வீங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போயிருக்கேன்னு கேள்வி கேட்டா அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லல. அதுக்கு வந்து கேட்கறதுக்கான திராணின்னு அந்த குரூப் கூட சுத்தமாவே கிடையாது. அண்ணன் என்ன பேசினாலும் சூப்பர் 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 அண்ணா செமையா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் விட்டாங்க. அண்ணா எப்பவுமே ஃபுல் பண்ண மாட்டாங்க, நம்ம ஃபில்லிங் தி பிளான்ஸ் தான், நம்ம தான் ஃபுல் பண்ணிக்கணும். அதுவே உங்களுக்கு தெரியல. அப்புறம் வந்து வாயில நல்லா வரும்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா நீங்க சிஎம் இருந்துட்டு வாயில நல்லா வரும்னு சொல்றீங்க, அது என்ன வார்த்தையும் சொல்லிட்டு திருச்சியில இன்னைக்கு விஜய் நான் வந்தார்ல, எதிர்பார்க்கவே இல்ல. அவருக்கு மேல எனக்கு இப்படி ஒரு நெகட்டிவ் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் டிவிக்கே ரசிகை, விஜய் அண்ணாவோட ரசிகை. டிவிக்கேன்னு சொல்றதை காட்டிலும் விஜய் அண்ணாவோட தீவிர ரசிகை. பட் இன்னைக்கு என்னன்னு எனக்கு நந்தினிக்கு என்ன தோணுதுன்னா, மத்தவங்க உங்களை வந்துட்டு பேசினாங்க, மத்தவங்க அப்படி பேசினாங்க, மத்தவங்க குதிரை பேரம் சோஃபா ஆட்சி அப்படி எல்லாம் பேசினாங்க, இன்ஸ்டாகிராம் ஆட்சின்னு பேசினாங்க. ரைட், இருக்கட்டும். நீங்க ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்டிங் போட்டீங்களா? கிடையாது. டெல்லியில போன நேரம் ஒரு ரிப்போர்ட்டர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஜெயலலிதா அம்மா வந்த நேரம் கூட எங்களுக்கு வந்துட்டு பேட்டி கொடுத்தாங்க, நீங்க ஏன் பேட்டி கொடுக்கல? ஏன்னா ரிப்போர்ட்டர் ஆப்போசிட்ல கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க பேட்டி கொடுக்கல. மக்களுக்கு நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் எந்த ஒரு கருத்துக்களும் சொல்லலையே. இது வந்துட்டு இன்னும் சினிமா கிடையாது. இன்னுமே நீங்க வந்துட்டு ஒரு முதலமைச்சரா தான் நீங்க இருக்கணும், அப்படிதான் நாங்க ஆசைப்படுறோம். நடிகருக்கு ஓட்டு போட்ட காலம் போய் அடுத்தது வந்துட்டு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போட வேண்டிய காலம் வந்து. விஜய் அண்ணா திமுக தீய சக்தி மற்றும் பலர் ஊழல் கட்சி, இதுல இருந்து நீங்க எதுக்கு வேட்பாளரை கேட்டு வாங்குறீங்க? ஆட்சியில பங்கு அதிகாரம் பங்கு எதுக்கு கொடுக்குறீங்க? அவங்க வேட்பாளரை ஏன் ராஜினாமா பண்ண வைக்கிறீங்க? எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிவிட்டுருங்க. நம்ம மானஸ்தர் இல்ல. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பேசுனீங்க, நாங்க எல்லாம் ரசிச்சோம், உண்மையாலே ரசிச்சோம். நீங்க பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக 2 கட்சியும் உடைச்சி பிரிச்சு மேஞ்சி ஆட்சி அமைச்சிருக்கீங்க. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லையா உங்களுக்கு? நீங்க பேசுறது உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய தொண்டர்களுக்கு எரிச்சலா இருக்கு. சரி, ஏதோ உன நல்லா ஆச்சு கொடுத்தா போதுன்னு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட அந்த மன உறுத்தலே இல்லையாண்ணா உங்களுக்கு?
நீங்க பேசுறத பார்க்கும்போது எல்லாமே நான் கரெக்டான வழியில தான் இருக்கேன், நான் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கேன்ற மாதிரி பேசுறீங்கன்னா, நீங்க சொல்றீங்க பாருங்க, இந்த ஜெனரேஷன் சட்டமன்றத்துல பாக்குறாங்க, இதையும் தானே பாக்குறோம். ஒவ்வொரு கட்சியில இருந்து இழுத்துன்னு போய் உட்கார வைக்கிறீங்க பாரு, அதையும் தான் பாக்குறோம். நான் திமுகவுக்கும் சப்போர்ட் கிடையாது, நான் அதிமுகவுக்கும் சப்போர்ட் கிடையாது, நான் டிவிகேக்கும் சப்போர்ட் கிடையாது. இந்த ஜெனரேஷனுக்கு தான் புரியலன்னு பார்த்தா விஜய் அண்ணாவுக்கே புரியல. அவரு இப்ப எப்படி ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படிங்கறது புரியல. இங்க வந்து ஒரு நல்ல டைம்ல வந்திருக்கீங்க. ஜிடிபி நல்லா இருக்கு, ஸ்டேட்டோட ரெவென்யூஸ் நல்லா இருக்கு, நல்ல திட்டங்கள் இருந்திருக்கு. அவங்க வந்து எப்ப தெரியுமா, கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல அப்பவே அவங்க புலம்பல, இது மாதிரி பாஸ்ட் கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. ஒன்னு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேல கால் எடுத்து வச்சாச்சு ஃபீல்ட் ஒர்க்ல. கடந்த ஒரு மாசத்துல எத்தனை கொலை கொள்ளை வன்கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்குன்னு தெரியும். இத்தனை சம்பவங்களுக்குமே இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம்னு ஒரே போட போட்டாரு. நீங்க தான் இப்போ சிஎம், முன்னாடி இருந்தவங்க எல்லாம் செய்யல, நான் வந்து செய்ய போறேன்னு சொல்லி தானே ஓட்டு வாங்குனீங்க. எத்தனை காலத்துக்கு தான் அவங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்க? நீங்க என்ன பண்ண போறேங்கிறத சொல்லுங்க. அதை விட்டுட்டு மக்களை எப்ப பார்த்தாலும் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது. கவர்ச்சின்னு சொல்றாங்க, அப்ப நான் என்ன அப்படின்னு ஒரு பாஸ் விடுறீங்க, அப்புறம் நல்லா வருது வாயில அப்படின்னு வேற சொல்றீங்க. அப்போ நீங்க வழி நடத்துறதுனாலதான், நீங்க இந்த மாதிரி எல்லாம் கைட் பண்றதுனாலதான் உங்களோட சப்போர்ட்டர்ஸ் அசிங்கமா கமெண்ட்ஸ்ல பேசிட்டு இருக்காங்களா, ஃபேக் நியூஸஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களா, விமர்சிக்கிறவங்கள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. மக்கள் யாரும் சொல்லலைங்க, உங்களை கேள்வி கேக்குறாங்க. சிஎம் சார் ரோட்ல இறங்கி போராடுறாங்க, உங்களை பாக்குறதுக்காக முயற்சி பண்றாங்க. நீங்க வாயை திறந்து பிரஸ் மீட் கொடுங்க சிஎம் சார் அப்படின்னு கேக்குறாங்க. விஜய் அண்ணா மறந்துட்டாரு போல. இப்ப விஜய் அண்ணா நீங்க தான் சிஎம், ஆனா இங்கேயும் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசின மாதிரியே திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க. ஸ்கிரிப்ட கொஞ்சம் மாத்தி எழுது.